தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. திருச்சீரலைவாய் திருக்கோவிலில் 2 கொடிமரங்கள் இருப்பதை இன்றளவும் நம்மால் பார்க்க முடியும். அதில் ஒரு கொடிமரம் தங்கத்தால் ஆனது, மற்றொரு கொடிமரம் செம்பால் ஆனது. திருச்சீரலைவாய் ஆலயத்தில் நடக்கும் முக்கிய விழாக்கள் அனைத்திற்கும் மற்றும் பிரம்மோற்சவத்திற்கும் இந்த செம்பு கொடிமரத்தில்தான் கொடியேற்றி விழாவை தொடங்குவார்கள். அதெல்லாம் சரி, அதென்ன திருச்சீரலைவாய் என்று கேட்கிறீர்களா? நக்கீர பெருமான் திருமுருகாற்று படையை இயற்றும் பொழுது திருச்செந்தூர் என்னும் இந்த தலத்தின் திருநாமம் திருச்சீரலைவாய் என்றுதான் இருந்திருக்கிறது. அந்த பெயர் மருவியே திருச்செந்தூர் என்று தற்பொழுது அழைக்கப்படுகிறது. சரி, பாண்டிய மன்னன் ஒருவன் தன் மகளுக்கு ஏற்பட்ட குறை நீங்குவதற்காக இந்த திருச்செந்தூர் ஆலயத்திற்கு அந்த செம்பு கொடிமரத்தை வழங்கி முருகப்பெருமானை வணங்கியிருக்கிறான். அதன் பிறகு அவனுடைய மகளுடைய குறை தீர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. காலப்போக்கில் அந்த கொடிமரம் இற்று போய் பழுதடைந்து போய்விடுகிறது. இதனால் அந்த கொடிமரம் கொடியேற்றும் திருநாள் வரும் முன்பாகவே தரையில் விழுந்து விட்டது. இதன் காரணமாக திருவிழா கொண்டாட இயலாது என்ற நிலை ஏற்பட்டது. இதை அறிந்த முருக பக்தர்கள் கண்ணீர் விட்டு புலம்பி வேதனை அடைந்தார்கள். கொடிமரத்திற்காக திருச்செந்தூர் ஆலயத்தில் திருவிழா தடைபடக்கூடாது என்று முருகனிடம் முறையிட்டனர். பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று திருச்செந்தூர் முருகன் ஒரு அற்புதமான திருவிளையாடலை நடத்தினார். அந்த காலகட்டத்திலே எருமை மாடு ஒன்று திருச்செந்தூர் கோவிலை வலம் வருவதை வழக்கத்தில் கொண்டிருந்தது. முதலில் இதை சாதாரணமாக பார்த்த அப்பகுதி மக்கள் நாளடைவில் அந்த எருமை மாட்டிற்கு முருகன் அருள் இருப்பதாக பேசத் தொடங்கினார்கள். அந்த எருமை மாடு பற்றி தென் தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த எருமை மாடு திருச்செந்தூர் ஆலயத்தை வலம் வந்ததும் சண்முக விலாசம் பகுதிக்கு வந்து சிறிது நேரம் நிற்கும். அந்த சமயத்தில் அந்த எருமை மாட்டின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி வழிந்தோடும். அந்த எருமை மாடு எதற்காக ஆனந்த கண்ணீர் விடுகிறது என்பது அப்பொழுதெல்லாம் பக்தர்களுக்கு புரியாத புதிராக இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் பக்தர்களுக்கு உறுதியாக தெரிந்தது. அதாவது திருச்செந்தூர் ஆலயத்தை குறிப்பிட்ட நேரத்தில் தவறாமல் வலம் வருவதன் மூலம் அந்த எருமை மாடு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதை உறுதியாக நம்பினார்கள். இதனால் திருச்செந்தூர் ஆலயத்திற்கு வந்த முருக பக்தர்கள் அனைவரும் அந்த எருமை மாட்டின் அதிசயத்தை கண்டு அந்த எருமை மாட்டையும் வணங்கத் தொடங்கினார்கள். இந்த நிலையில்தான் பாண்டிய மன்னன் அமைத்து கொடுத்திருந்த செம்பு கொடிமரம் பழுதடைந்து விழுந்திருந்தது. அந்த கொடிமரம் ஒடிந்து விழுந்த தினத்தன்று அந்த எருமை மாட்டிடம் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டதையும் பக்தர்கள் கண்டார்கள். அந்த எருமை மாடு திருச்செந்தூர் கோவிலை சுற்றி சுற்றி வந்தது. கொடிமரம் இருந்த திசை நோக்கி கத்திக்கொண்டே வலம் வந்தது. இதை கண்டு பக்தர்கள் மிரண்டு போனார்கள். அந்த எருமை மாடு கோவிலை வலம் வந்த பொழுது பக்தர்களும் அதனை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது திடீரென்று வெறி கொண்டது போல அந்த எருமை மாடு திருச்செந்தூர் கடலுக்குள் பாய்ந்தது. இதை கண்டதும் அங்கிருந்த பக்தர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். எதற்காக அந்த மாடு கடலுக்குள் பாய்ந்து செல்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தார்கள். கொடிமரமும் விழுந்து விட்டது, எருமை மாடும் கடலுக்குள் போய் கொண்டிருக்கிறது. இது அபசகுணமாக இருக்குமோ என்று பக்தர்கள் சிலர் கதறினார்கள். இதை கேட்டதும் மற்ற பக்தர்களுக்கும் அந்த சந்தேகம் வந்துவிட்டது. முருகா முருகா என்ற கோஷம் அங்கு முழங்கிக் கொண்டே இருக்கிறது பக்தர்களால். அப்பொழுதும் அந்த எருமை மாடு தொடர்ந்து கடலுக்குள் சென்று கொண்டே இருந்தது. அந்த மாட்டை பக்தர்கள் பிரமிப்புடன் பார்த்து கொண்டே நின்றார்கள். அப்பொழுதுதான் ஒரு அதிசயம் நடந்தது. கடலுக்குள் சற்று தொலைவில் சந்தன மரம் ஒன்று மிதந்தபடி வந்து கொண்டிருந்தது. கடலுக்குள் பாய்ந்து சென்றிருந்த அந்த எருமை மாடு தனது கொம்புகளால் அந்த சந்தன மரத்தை கடலோரத்தை நோக்கி தள்ளி கொண்டு வருகிறது. இதை கண்டதும் பக்தர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சந்தன மரத்தை கடலுக்கு வெளியே கொண்டு வந்த பிறகுதான் அதை தள்ளுவதை நிறுத்தியது அந்த மாடு. அந்த சந்தன மரத்தை பக்தர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒன்று புரிந்தது. கொடிமரம் வைப்பதற்கு சரியான அளவுகள் படி கனக்கச்சிதமாக அந்த சந்தன மரம் இருந்தது. தகவல் அறிந்ததும் ஆலய நிர்வாகிகளும் கடற்கரைக்கு வந்தனர். அந்த சந்தன மரத்தை ஆய்வு செய்தார்கள். அந்த மரம் கொடிமரத்திற்கு உரிய ஐதீகத்துடன் உருவாகி இருப்பதை கண்டதும் மெய்சிலிர்த்து போனார்கள். முருகன் அருளால் அவன் எருமை மாட்டை அனுப்பி கடலுக்குள் இருந்து சந்தன மரத்தை எடுத்து வந்ததை மிகப்பெரிய அற்புதமாக கருதினார்கள். அந்த சந்தன மரத்தை கொண்டு புதிய கொடிமரம் தயாரிக்கப்பட்டது. உரிய முறையில் குறிப்பிட்ட தினத்தன்று புதிய கொடிமரத்தை திருச்செந்தூர் ஆலயத்தில் நிறுவினார்கள் நிர்வாகிகள். இதை கண்டு மற்ற மதத்தினர் கூட ஆச்சரியப்பட்டார்கள். குறிப்பாக கொடிமரம் விழுந்ததை கிண்டல் செய்த புத்த மதத்தை சார்ந்த ஒருவர் கந்தவேலே கண்கண்ட தெய்வம் என்பதை புரிந்து கொண்டு இங்கு வந்து பணிந்தார்.
திருச்செந்தூர் முருகனின் சிறப்புகளையும் பெருமைகளையும் அனுபவபூர்வமாக உணர்ந்த அவர் இலை விபூதி பெற்று நெற்றியில் பூசிக்கொண்டார். கடலில் இருந்து திருச்செந்தூர் ஆலயத்திற்கு சந்தன கொடிமரம் கிடைத்தது நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த சந்தன கொடிமரம் கடலுக்குள் எப்படி வந்தது, அதை அங்கு யார் கொண்டு வந்து போட்டிருப்பார்கள் என்றெல்லாம் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டது. விரைவில் அதற்கு விடையும் கிடைத்தது. கொடிமரம் ஒடிந்து கீழே விழுந்த தினத்தன்று திருச்செந்தூர் முருகன் இலங்கை கண்டியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த மன்னனின் கனவில் தோன்றினான். மன்னனிடம், என் கோவிலுக்கு உள்ளே இருந்த கொடிமரம் பழுதாகிவிட்டது, புதிய கொடிமரம் ஒன்றை நிறுவ வேண்டும், நீ உடனே சந்தன மரம் ஒன்றை வெட்டி எனக்கு அனுப்பிவை என்றார். இதை கேட்டதும் மன்னருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. முருகா, எப்படி உடனே சந்தன மரத்தை நான் திருச்செந்தூருக்கு அனுப்பி வைப்பேன் என்று கேட்கிறார். அதற்கு முருகப்பெருமானோ ஒரு வழிகாட்டினார். அதாவது, மன்னனிடம், ஒரு சந்தன மரத்தை வெட்டி அதை கடலில் உருட்டிவிடு, அது அலையில் மிதந்து கொண்டே இலங்கையிலிருந்து திருச்செந்தூருக்கு என்னிடம் வந்து சேர்ந்துவிடும் என்று கூறுகிறார். இதை கேட்டதும் கண்டி அரசன் திருச்செந்தூர் முருகன் சொன்னபடி சந்தன மரத்தை கடலுக்குள் கொண்டு வந்து போடுகிறான். அந்த மரம்தான் திருச்செந்தூருக்கு மிதந்து வந்திருக்கிறது. அதைத்தான் அந்த எருமை மாடு கடலுக்குள் பாய்ந்து சென்று தனது தலையால் முட்டி முட்டி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. இந்த தகவல் இலங்கையிலும் தமிழகத்திலும் வரலாற்று குறிப்புகளாக இன்றளவும் இருக்கிறது. திருச்செந்தூர் ஆலயத்தில் கல்வெட்டு மூலமும் இந்த தகவல் பொறிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் முருகனின் அற்புதமான திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று இன்றளவும் பேசப்படுகிறது இந்த நிகழ்வு. அதோடு திருச்செந்தூர் முருகன் நின்று விடவில்லை. தனக்குரிய கொடிமரத்தை கடலுக்குள் சென்று கொண்டு வந்த அந்த எருமை மாட்டை கௌரவிப்பதற்காக முடிவு செய்கிறான். ஒரு நாள் திருச்செந்தூர் ஆலயத்தில் தலைமை அர்ச்சகர் மீது முருகன் அருள்பாலித்து பேச வைக்கிறார். அந்த அர்ச்சகர் ஆவேசத்துடன் எருமை மாட்டை நோக்கி, திருச்செந்தூர் ஆலயத்திற்கு புதிய கொடிமரம் கொண்டு வந்து திருப்பணி செய்ய நீ உதவி செய்தாய், அதை யாராலும் மறக்க முடியாது. உன்னை இந்த தலத்திற்கு வரும் ஒவ்வொரு பக்தர்களும் வழிபட வேண்டும். அதனால் நீ இங்கேயே கல் எருமையாக நிலைத்திருப்பாய் என்று அருள் புரிந்தார். அதன்படி திருச்செந்தூர் ஆலயத்தை வலம் வந்த சிறப்புக்குரிய அந்த எருமை மாடு தனது முதிய பருவத்தில் குறிப்பிட்ட நாளில் கல் எருமையாக மாறியது. அதை ஆலய நிர்வாகிகள் சிறப்பித்து அபிஷேகம் செய்து ஆலயத்திற்கு உள்ளே நிறுவினார்கள். இதெல்லாம் ஏதோ என் சொந்த கற்பனை கிடையாது, அல்லது கூகுளில் பார்த்து படித்துவிட்டு உங்களிடம் வந்து ஒப்பிக்கவும் இல்லை. என்னுடைய தந்தையார் சிறு வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய முப்பாட்டனார் திருவாளர் பாக்யலிங்க தம்பிரான் அவர்கள் என் தந்தையிடம் கூறிய தகவல்கள்தான் இவை. என் தந்தை எங்களிடம் கூறியிருக்கிறார் இந்த தகவல்களை. சரி, அந்த எருமை மாட்டின் சிலை நீண்ட நாட்கள் திருச்செந்தூர் ஆலயத்தில் இருந்திருக்கிறது. கடந்த நூற்றாண்டின் மத்தியில் திருச்செந்தூர் ஆலயத்தில் அடுத்தடுத்து நடந்த திருப்பணிகளின் பொழுது அந்த சிலை கவனிப்பார் இல்லாமல் மறைந்து போனதாக கூறப்படுகிறது. இன்று திருச்செந்தூர் ஆலயத்தின் எந்த ஒரு பகுதியிலும் அதுபோன்ற எருமை சிலையை நம்மால் காண இயலாது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.